இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணலாமாப்பா? ரொம்ப ஜாலியா இருக்கும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் குளிக்க போறது இல்லப்பா. மோட்டோ, நீ இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணிக்கெல்லாம் அச்சரில்லாம மோட்டோ. நீ ஒரு மாவீர மறந்துடாத. டாக்டர், நாம ஒரு வேலை பண்ணலாம். மோட்டோவை பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? வேண்டாண்டா, பூசணிக்கா மண்டையாடு சிங்கோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. தண்ணினால எனக்கு பிடிக்கல, குளிருது. வேண்டாம், சொன்னா கேளுங்க, என்ன விட்டுருங்க. காய போட்டாடா. அடே மோட்டோ, எதுக்காகடா எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்க? அடே வா மோட்டோ, நீ இல்லனா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கே. நான் இங்கேயே ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வாங்க. சரி மோட்டு, நீ இந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு கொஞ்சம் தள்ளியே உக்காரு. ஆனா நீ அந்த சேர்ல போய் உக்காந்து தூரத்துல இருந்து பாரு. என்ன? ஓகே. ஆஹா, அட சோபேருக்கு கோர்விட்ட பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காதப்பா. இன்னைக்கு நாங்க உன்னை ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வைக்காம விட போறது இல்ல. காப்பாத்துங்க. பரதேசி, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வைக்க நான் குளிக்கிறவா? அவனை பிக்கப் பண்ணு. நீ இவ்வளவு பிக்கப் பண்ணிக்கோ. தண்ணியில இப்ப வெளியில வரப்போதே. இரு, உன்னை ஒரு வழி பண்றேன் பாரு. விளையாடுறதுக்கு இதுவாடா இடம்? என்னையா தண்ணியில தள்ளி விடுற? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்ட்டு. சொல்றாக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா. என்ன அந்த நாடு தடியர்களை சேர்ந்து கட்டி போட்டு வச்சுட்டாங்க. நான் ஒண்ணும் தள்ளி விடுறேன். அமைதியா இருங்க. நல்ல வேலை அந்த குண்டாக்க நம்மள பாக்கல. நல்ல வேலை போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் யார்கிட்டயும் விளையாடாதீங்க. நல்ல வேலை கிளம்பிட்டாங்க. மோட்டோ, நீ ஒரு காரியம் பண்ணு. நேரா போய் பால்கனில உட்காரு. அங்க இருந்தே நாங்க பண்றத பாரு மோட்டோ. அங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்ட் பத்தலோ, இதான் சூப்பர் ஐடியா. நான் வரேன். ஆஹா, இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கு. இங்க உட்காந்து எல்லாரும் குளிக்கிறது நான் டாப் ஆங்கிள்ல பாப்பேன். எல்லாம் சொன்னா எங்கடா கேட்க போறீங்க? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 5 பேரா நிக்கிறாங்க. பின்னாடி போயிட்டாருங்க. இப்ப பாருங்க, மோட்டோ இத பிக்கப் பண்றதுக்கு எவ்வளவு வேகமா பறந்து வர போறான்னு. சமோசா சமோசா, சூப்பர் சமோசா, மசாலா வச்ச சமோசா. ஆஹா,
இந்த மோட்டுவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அத சொல்றேன் கேளுங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இதுல எந்த கட்டாயமும் இல்லப்பா. இங்க பாரு, வாட்டர் வார்மிங் கேஜெட். இத பயன்படுத்தினா தண்ணி சூடாயிடும்பா. அதுக்கப்புறம் நீ நிம்மதியா ஸ்விமிங் பண்ணலாம். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆஹா, தண்ணி சூடாயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. வாடா மண்டப்பையில. இப்ப தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கா. இன்னும் நல்லா சூடாச்சுன்னா சூப்பரா இருக்கும். இரு. அட கடவுளே, ஓடுங்க எல்லாரும். மண்டப்பையில பத்தலும் வாடா, ரொம்ப ஜாலியா இருக்கும். வா. எனக்கு டாக்டர் ஜட்காவோட பொருட்கள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. உள்ள இருக்கிற அந்த பொருளை நீ வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மட்டும் நான் இதுல குதிக்கிறத பத்தி யோசிப்பேன். சரிடா. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாவே சூடா இருக்குல்ல. சரி வா, வெளியே போயிடலாம். வா. முடியல, தண்ணி ரொம்ப கொதிக்குதுடா. பின்னாடி தீஞ்சிருச்சுடா. பூசணிக்கா மாட்டேங்க, அங்க போய் குளிச்சு பாடுறா. தண்ணி ரொம்ப சூடா இருக்குடா. போ, அதுக்குள்ள முட்டையை உடச்சு குத்துனா ஆம்லெட் ஆயிடும். டீ தூள போட்டு வச்சுக்க, டிகாஷன் தயாரா இருக்கும். கொதிக்குதே. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இப்ப போய் பாருப்பா தண்ணி எவ்வளவு நல்லா இருக்கும்னு. தண்ணி இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. நார்மல் டெம்பரேச்சர். வாங்க நாம இப்ப போய் நீச்சல் அடிக்கலாம். இப்ப நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா மறுபடியும் தண்ணி சூடாச்சு, அதுக்கப்புறம் உன் மண்டையில ஆம்லெட் போட்டு வேண்டாம் மண்டப்பா. என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இது வாட்டர் கூலிங் கேஜெட். தண்ணி சூடாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மோட்டு. பத்தல மண்டையா, வாடா வந்து குளிடா, ரொம்ப ஜாலியா இருக்கும். டாக்டர் ஜட்காவோட கேஜெட் உள்ள இருக்கிற வரைக்கும் நான் கரையில தான் இருப்பேன் மோட்டோ. இதை யாராலையும் மாத்த முடியாது. வாடா மண்டையா, ரொம்ப அடம் பிடிக்கிற, பிகு பண்ணிக்காத போ. ஆனா இது வாட்டர் கூலிங் கேஜெட், இதனால ஒன்னாகாது தெரியல. ஒருவேளை தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நான் இதுல இருந்து வெளியே ஓடி வந்துருவோம்ல. தண்ணி ரொம்பவே இப்ப சில்லுன்னு ஆயிடுச்சே. என்ன பண்றது? முடியல என்னால, நான் வெளியே போறேன். வாங்க போயிடலாம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டு இருக்கு. பூசணிக்கா மாட்டேங்க, தண்ணி எல்லாம் ஐஸ் கட்டி ஆயிடுச்சுடா. என்ன இதுல இருந்து வெளியே காப்பாத்துக்கடா, தயவு செஞ்சு காப்பாத்துக்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. இதை நான் உடனே சரி பண்றேன். அட, இந்த ஸ்விமிங் பூல் ஐஸா மாறிடுச்சு. ஆஹா, இது எதுக்கு? ஆஹா, சரி வேலைய ஆரம்பிங்க. மண்ட பசங்களா, 10 செகண்டுக்குள்ள என்ன வெளியே எடுக்கல, உங்க 4 பேரை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. சீக்கிரமா மோட்டுவை சரி பண்ணி விடுங்க. அவன் ஒன்னும் விளையாட்டு பொம்மை இல்ல. எல்லாரும் ஆளாளுக்கு அவனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பா. பசங்க ஜாலியா விளையாடுறாங்கல்ல, விளையாடட்டும். இது என்ன நட்டானு? பாவிகளா, பாவம் அந்த மோட்டு. இந்த பசங்க மோட்டுவை வச்சு எப்படி விளையாடுறாங்க? சமோசா
எங்கடா ஓடுறீங்க? பசங்களா வாங்க, இந்த ஐஸ் கட்டில ஹாக்கி விளையாடலாம், வரீங்களா? ஓகே, இப்ப அவங்க டர்ன். அப்படிதான் அப்படிதான், கோல் போடு. பல அமௌண்ட்டுகளை இறச்சி இந்த செட்டப் எல்லாம் நம்ம பண்ணி இருக்கிறோம்னா உன்னுடைய கோடீஸ்வர சித்தப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே மோட்டோ. பாக்குறதுக்கு வசூல் ராஜா MBBS மாதிரியே இருக்கே மோட்டோ. எதுக்கு மோட்டோ இவ்வளவு செட்டப்? பேசாம நம்ம பழைய வீட்டுக்கே வர வச்சிருக்கலாமே, அதுவே நல்லா தானே இருந்துச்சு. ஏய் மண்டையா, எங்க சித்தப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் முன்னாடி அட்லீஸ்ட் நாம லட்சாதிபதியாக இருந்தா தானே நமக்கு மதிப்பு மரியாதையும். இந்த காலத்துல உண்மைக்கு எங்கடா மதிப்பு இருக்கு? அதனாலதான் இப்படி ஒரு செட்டப். வந்துட்டான். என்ன மோட்டு பத்லு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சித்தப்பா. வாயை சுத்தியே அணை கட்டி இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம். ஒன்னா இப்ப 30 வருஷத்துக்கு அப்புறமா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய முன்னேறிட்ட போல. உன்னை நினைக்கையில உண்மையிலேயே பெருமையா இருக்கு. இதான் நம்ம வீடு. கஜா கஜா மோட்டோ பத்லு, என்னையா ஆளே மாறி போயிட்டீங்க? வணக்கம் சார், மை செல்ஃப் கஷிதா ராம் சார். நான் இவங்களோட நல்ல பல்ராம் நாயுடு, நீ பல குரல்ல பேசுனதெல்லாம் போதும். எங்க சித்தப்பன் கிட்ட நாங்க பேசணும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சீக்கிரம் போடா மண்டையா. கஜா கஜா எதுக்கே தளரே? இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன் சார், உங்களோட இந்த பங்களா இருக்கு, பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். பேசுறானே. நான் கிளம்புறேன் சார், நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணே, நிச்சயமா அடுத்த தடவை உங்களை பார்க்க வருவேன் சார். அம்மா மோட்டோ பத்லு, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பங்களா உங்களோடது இல்லாத மாதிரி தெரியுது. சாரி வரப்பு வாய் சித்தப்பா, இந்த பங்களா எங்களுக்கு கிடையாது. இத நாங்க வாடகைக்கு தான் எடுத்து இங்க குடியிருக்கோம். உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பிளான் போட்டோம். ஏமாத்தணும்னு நினைக்கல. உங்ககிட்ட நீங்க கோடீஸ்வரனா இருக்கிறதால நாங்க லட்சாதிபதியா இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக பண்ணோம். மோட்டோ, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுதான். அதை புரிஞ்சுக்கங்க. தப்பான வேலையை பண்ற யாருக்கும் எப்பவும் மரியாதை கிடைக்காது. சரி சித்தப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த காலத்துல பணத்தை தானே பாக்குறாங்க. தப்பான வேலை சரியான வேலையா பாக்குறாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? அப்படின்னா இந்த பேக்க புடி. இதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள இந்த 10 கோடியும் நீ செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் மக்கள் உன்னை எப்படி மதிக்கிறாங்கன்னு பாக்குறேன். இன்னொரு விஷயம், வெளியாட்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஆனா நீ இந்த 10 கோடியையும் செலவு பண்ணியே ஆகணும். இல்லன்னா எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களோ அதை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. ஓகேடா வரப்பு வாயா. அருணாச்சல கதையை உல்டா பண்ணி சொல்லிட்டு போறான். போயிட்டு வாங்கோ. பத்லு, நாம கோடீஸ்வரங்கள் ஆயிட்டோம். டேய் டீ கடை மண்டையா, சூடா சமோசாவும் டீயும் போடுறா. பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்படியா? உங்களுக்கா? ஆச்சரியமா இருக்கு. எதுவும் லாட்டரி எதுவும் அடிச்சதா? இந்தாங்க. இன்னும் ஒரு பிளேட் கூட. இன்னும் ஒரு பிளேட். போதும் போதும், நான் நிறைய சாப்பிட்டேன். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. சரி, பில்லு எவ்வளவு ஆச்சு? மொத்தமா 5000 ரூபாய் இருக்கு. என்னது 5000 தானா? நாங்க ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சோம். உன் கடையில சமோசாலாம் ரொம்ப சீப்பா இருக்குடா. கொஞ்சம் அதிகப்படுத்தி விக்கலாம்ல. இந்தா, உனக்கு 5 லட்சம் ரூபாய் தர, கடையை டெவலப் பண்ணு. 5 லட்சமா?
அது எதுக்கு எனக்கு எனக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும், மீதி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டேய் டீ கடை மண்டையா, வலிய வர சீதேவிய வேண்டான்னு சொல்லாதடா. கடையை டெவலப் பண்ணி உன்னையும் டெவலப் பண்ணிக்கோ. இந்த காஸ்டியூமை மாத்திட்டு வேற காஸ்டியூமை மாத்திக்கோ. நாங்க உனக்கு கொடுக்கற பரிசா நினைச்சுக்கடா சீக்கிரம். அப்போ இத புடிங்க, என் சார்பா பரிசா நினைச்சுக்கங்க. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க எங்கேயோ போய் திருடிட்டு வந்திருக்கீங்க. மரியாதை எங்க இருந்து கிளம்புறீங்களா? சிங்கம்மா கூப்பிடவா? ஏண்டா பத்துலோ, இது வரைக்கும் வெறும் 5000 தான் செலவு பண்ணிருக்கோம். இந்த மாலுக்குள்ள போனா கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணலாம். சீக்கிரமா வா, ஏதாவது வாங்கலாம். மோட்டோ, நாம 2 நாளா போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால 1 கோடியை கூட செலவு பண்ண முடியல. என்ன பண்றது மோட்டோ? என்ன பண்றது? நீங்க என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும். நாமளும் பரிசு வாங்கிட்டு இருக்கோம், ஆனா பணம் கரைய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள இந்த பரிசு பொருளை வைக்கிறதுக்கு இடமும் பத்த மாட்டேங்குது. எவ்வளவு பரிசு தான் வைக்கிறது? 2 பேரும் பேங்க் ஏதாவது திறந்தீங்களால சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பாக்ஸர் என்ன, உங்களுக்கு வேணாலும் ஒவ்வொரு கட்டு தரோம். இந்த கட்டை வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு பாக்ஸர் லேடியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. லைஃப்ல செட்டில் ஆனீங்கன்னா எல்லாமே செட்டில் ஆயிடும். என்னது, நீங்க பணத்தை திருடினது மட்டும் இல்லாம அதுல எனக்கு ஒரு பங்கு தரணும் வேற சொல்றீங்களா? உங்களை வீட்டுக்கு வந்துட்டோம். மோட்டு பத்துல 2 பேரும் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? பல வருஷங்களா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடுச்சு. குஷ்டம் வந்த மாதிரியே கத்திக்கிட்டு இருக்க. இந்தாடா பரதேசி, இந்த பணத்தை வச்சுக்கோ. வீணா போன இந்த லேப நல்லா புதுசா மாறி பண்ணு. சக்கர் படத்துல செட்டு போட்ட மாதிரியே போட்டுக்கோ. ஃபுல்லா ஏசி வைடா, இங்க உள்ள இருக்க முடியல. இது என்னடா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. ஆனா இவ்வளவு பணம் உங்ககிட்ட எங்க இருந்துப்பா வந்தது? எங்க போய் திருடுனீங்கன்னு சொல்லுங்க. டாக்டர் ஜட்கா சார், இந்த பணத்தெல்லாம் எங்கேயும் போய் நாங்க திருடிட்டு வரல. அப்ப சொந்தமா அச்சடிச்சீங்களா ஐயா? நீங்க கொடுக்கற இந்த பணம் எங்களுக்கு ஒண்ணும் வேணாமாப்பா. உங்க இங்க இருந்து வெளியே. நீங்க 2 பேரும் இதுக்குள்ளதான் இருக்கணும். சிங்கம் சார் வந்ததும் அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். கஜ கஜா, உடனே சிங்கம் சாருக்கு போன் பண்ணி வர சொல்லுப்பா, சீக்கிரம். தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க. நாங்க 2 பேரும் திருடல. நிச்சயமா திருடறதுல ஒரு குழப்பம் இல்லை எங்களுக்கு தெரியும். இனிமே இந்த வீட்ல நாங்க இருக்க மாட்டோம். நாங்க எங்கேயாவது கிளம்புறோம். ஆமா, 2 நல்ல பசங்களை களவாணி பட்டம் கொடுத்து அனுப்புறீங்க. எங்களை யாராவது ரிலீஸ் பண்ணுங்க. நல்லவங்க யாராவது எங்களை திறந்து விடுங்க. தயவு செஞ்சு எங்களை வெளியே விடுங்க. நாங்க பணத்தை திருடல. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது ஐடியா சொல்லு சீக்கிரம். இப்ப என்னடா பண்றது? இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்குமே, என்ன பண்றது? பணத்தை செலவு பண்ண முடியலன்னா என்ன மோட்டோ? யாராவது வந்து இதை திருடிட்டாவது போலாம் இல்ல? நீ என்னைக்காவது 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை மொத்தமா பாத்திருக்கியா? பாக்கணும்னா என் வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு காட்டுறேன். குட்டப்பைய கேட்டுப்பாங்க. லட்சம் 2 லட்சம் 10 லட்சமா? இவனுங்க கிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்தது? ஒண்ணும் புரியலையே. ஐயோ ஜான், எனக்கும் தெரியல எப்படி பணம் வந்ததுன்னு. காலையில இருந்து பணத்தை வாரி இறைக்கிறானுங்க. அந்த ஜான் வந்துகிட்டு இருக்கான் மோட்டோ. சீக்கிரமா தூங்குற மாதிரியே நடிக்கலாம். அவன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் சித்தப்பா கிட்ட போய் பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்லி நடிச்சிடலாம். ஜன்னல திறந்து போட்டுட்டு இவ்ளோ அமௌண்ட் இப்படி டேபிள் மேல வச்சுட்டு அவனுங்க எப்படி தூங்குறாங்கன்னு பாத்தீங்களா? எனக்கு என்னவோ இந்த விஷயம் சுத்தமா சரியில்லைன்னு தோணுதே. பையல பணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டபடி டயலாக் பேசாத. அதை கொண்டு போயிடு. யாரும் உன்னை பிடிக்க மாட்டாங்க, நான் கேரண்டி. யாரும் பிடிக்க மாட்டாங்களா? கொண்டு போயிடு அப்படின்னு இப்பதான் ஒரு குரல் எனக்கு கேட்டது. ஆமா பாஸ். அந்த குரலை கொடுத்தது யாரு? இந்த ஜானை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அது இம்பாசிபிள். வாங்க ஓடிடலாம். எடுத்துட்டானா? ஆடா சோம்பேறி. டேய் ஜான் நில்டா. சோம்பேறி குட்டப்பையில நில்டா. இந்த பணத்தை வாங்கிட்டு போ. வண்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, சீக்கிரம் போ. அடுத்த வண்டி சேஞ்ச் பண்ணு. ஏய் தேங்க்ஸ் தம்பி, சீக்கிரம் போயிடலாம் மாட்டோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, திருடன் சார் நில்லுங்க.
முட்டை பையல எங்கடா ஓடுற? நில்லுடா. இந்தா ஜான், இந்த பணத்தை நீயே வச்சுக்க. எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. நீங்களே வந்து திருடுன்னு சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? குட்டை! டேய் முட்டை பையலே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, சீக்கிரம். இந்த பேக்கை கொண்டு போயிடுங்க, இல்ல நான் சிங்கம் சாரை கூப்பிட்டுடுவேன். நீ கவலைப்படாத, சிங்கத்தை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. டோன்ட் வரி ஜான். டாக்டர் ஜட்கா எனக்கு எல்லா விஷயத்தையும் போன்ல சொல்லிட்டாரு. ஆனா நான் வேலை விஷயமா கொஞ்சம் வெளியூருக்கு போனதுனால உடனே வர முடியல. மோட்டு பத்லு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டேய் பத்லு, இந்த பரதேசி இல்ல எந்த பரதேசி கிட்ட கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க. இதனால நமக்கு தான்டா பெரிய பிரச்சனை. சீக்கிரம் வண்டி எடு வேகமா. ஏய் ஸ்டாப் in the name of law. சட்டத்து மேல சத்தியமா சொல்றேன், பாரத தாய் மேல சத்தியமா சொல்றேன். என்னோட டைலாக்க பேசின நான் உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். மோட்டு பத்லு நில்லுங்க. மோட்டு பத்லு வண்டியை நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் ஓடி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுப்பா. எங்க சொந்த பணத்தை கொண்டு போறதுக்கு இப்படி பண்றீங்களடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? டார்ச்சர் பண்ணாதீங்க. பட்டதெல்லாம் போதும். இப்ப நாமளே போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம் மோட்டோ. ஏய் நிறுத்துங்கடா டேய். இப்போ உனக்கு எல்லா விஷயங்களும் புரியுதா மோட்டு? மரியாதை கிடைக்கிறது பணத்தால மட்டும் இல்ல, நல்ல வேலைகள் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். நீங்க இங்க இருந்தோ திருடி தான் இந்த பணத்தை கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட இருந்து எல்லாரும் விலகி இருந்தாங்க. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன மோட்டு, புரிஞ்சதா இல்லையா? சித்தப்பா, வரப்பூவாய் வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது, ஒரு வரமுறையோட வாழ்க்கையை நடத்தணும்ன்றத நீங்க சொல்லி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க இது வரைக்கும் நிறைய நல்ல இதா பண்ணிருக்கோம், யாருக்கும் கெடுதல் பண்ணதே கிடையாது. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. சமோசா சாப்பிடலாமா? நீங்களும் சாப்பிடுறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் முதல்ல சாப்பிடுறேன்.